ஏற்கனவே அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இன்றைய நாள் இரவு ஈரானுடைய ஒட்டுமொத்த மக்களும் அழிக்கப்படுவார்கள் என்று சொல்லி ஒரு தகவலை வெளியிட்டிருந்தார். அத்தோடு ஒரு நாகரிகமே இன்றைய நாளில் அழியப் போவதாக அவர் சொல்லியிருந்தார். இப்போது வெளியாக இருக்கக்கூடிய செய்தி என்ன அப்படின்னு சொன்னால், பாகிஸ்தானுடைய பிரதமர் கேட்டிருக்கிறார், இன்னும் 2 வாரங்களுக்கு இந்த காலக்கெடுவை அதிகரிக்க வேண்டும் என்று சொல்லி பாகிஸ்தானுடைய பிரதமர் கேட்டிருக்கின்றார். இதுதான் தற்பொழுது சர்வதேச ஊடகங்களில் பேசப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய முக்கியமான தகவல். இந்த மணி நேரத்தில் இன்னும் சில மணி நேரங்கள் முன்னோக்கி பார்த்தால் சில முக்கியமான தகவல்கள், மத்திய கிழக்கு நாடுகள் தொடர்பான தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. அவற்றையும் நாங்கள் பார்க்கலாம். குறிப்பாக பஹ்ரைன் சொல்லியிருக்கிறது, பஹ்ரைனுடைய முக்கியமான துறைமுகமான ஹலீஃபா பின் சல்மான் துறைமுகம் மூடப்படுவதாக அறிவித்திருக்கிறது. அத்தோடு குவைத் சொல்லியிருக்கிறது, அதிகாலை 6 மணி வரை பொதுமக்கள் யாரும் வெளியே வர வேண்டாம் என்று சொல்லியிருக்கிறது. இந்தியா ஈரானில் இருக்கக்கூடிய இந்தியர்களை 48 மணி நேரங்களுக்கு தங்களுடைய இடங்களிலேயே இருக்குமாறு கேட்டுக்கொண்டிருக்கிறது. அத்தோடு இன்னும் ஒரு முக்கியமான தகவல் இன்று சர்வதேச ஊடகங்களில் வெளியாக இருக்கிறது. குறிப்பாக ஈரானுடைய ஊடகங்களில் வெளியாக இருக்கிறது. ஈரானுடைய மின் உற்பத்தி நிலையங்கள் மீது கடுமையான தாக்குதல் மேற்கொள்ளப்படும் என்று சொல்லி அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் எச்சரித்திருந்தார். எனவே இப்பொழுது ஈரானுடைய முக்கியமான மின் உற்பத்தி நிலையங்களை சூழ்ந்து பல்லாயிரக்கணக்கான ஈரானியர்கள் குழுமி பாதுகாப்பு அரணமைத்திருப்பதாக வீடியோ காட்சிகள் வெளியாக இருக்கிறது. அதே போன்று அமெரிக்காவினுடைய நீர் மற்றும் மின் இணையதளங்கள் மீது சைபர் தாக்குதலை ஈரான் இப்பொழுது முடுக்கிவிட்டிருப்பதாக சர்வதேச ஊடகங்கள் தகவல் வெளியிட்டிருக்கிறது. எனவே ஈரானுடைய சைபர் அட்டாக் இப்பொழுது அமெரிக்காவினுடைய இணையதளங்களை தாக்கியிருப்பதாக சொல்லியிருக்கிறது. இந்த நேரத்தில் அமெரிக்கா ஒரு வழி ட்ரோன், எபிக் ஃபியூரியினுடைய ஒரு அம்சமாக ஒரு வழி ட்ரோன் தாக்குதலை ஈரான் மீது மேற்கொண்டிருக்கிறது. இது இப்பொழுது இந்த பரபரப்பான சூழ்நிலையில் வெளியாகி இருக்கக்கூடிய சில முக்கியமான தகவல்களாக நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. மத்திய கிழக்கு நாடுகளில் இருக்கக்கூடிய அனைத்து அமெரிக்காவினுடைய ஆதரவு தளங்களையும் குறிவைக்கக்கூடிய காலக்கெடு இப்போதோடு முடிவடைகிறது என்று சொல்லி IRGC, ஈரானுடைய புரட்சிகர இராணுவ படை அறிவித்திருக்கிறது. இனிமேல் எந்த பாகுபாடும் இல்லை, எந்த தாமதமும் இல்லை, தாக்குதல் நடத்தப்பட போகிறது என்று சொல்லி IRGC சொல்லி இருக்கிறது. சமீபத்திய மணி நேரங்களில் வெளியாக இருக்கக்கூடிய இந்த தகவல்கள் மத்திய கிழக்கினுடைய பரபரப்பான சூழ்நிலையை விவரிக்கிறது. மேலதிகமான தகவல்கள் கிடைக்கின்ற பட்சத்தில் அவற்றை பகிர்ந்து கொள்வோம்.